ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். கண்ணீர் மணி போல என்னை காக்கின்றீர், கண்ணீர் மணி போல என்னை காக்கின்றீர். உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே, உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே, परमेश्वर இந்த நாளுக்காக நன்றி इस दिन சொல்லுகிறேன். के लिए हम धन्यवाद करती है। இதுல நிக்க தகுதி இல்லையா, हम रहने के लिए खड़ा रहने के लिए कोई ஆனால் योग्य உங்க नहीं, கிருபை ஆண்டவரே, लेकिन आपकी करुणा है। ஒரு விஷயம் கூட அடிமை ஒப்பு கொடுக்குறையா. एक पल के लिए गुलाब का क्या तो भी दे பேசுகிறவன் நீங்கள் எல்லாம் பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னீங்களே சபா. बातें करने वाले तुमने पिताजी की आत्मा जी करके कहता है, என்னை மறைத்து நீங்க பேசுங்க. हमें दोनों को छुपा कर प्रकट हो जाए। நீங்க கொஞ்சம் பேரா வந்திருக்கிறோம் ஆண்டவர், थोड़े लोग अब यहाँ पर मौजूद அந்த है, கொஞ்சம் பேருக்கு உங்க வார்த்தையை தாங்க ஆண்டவர். थोड़े लोगों के लिए आपके वचन को दीजिए। எல்லாவற்றையும் அப்பா சமத்துல தாழ்த்தி सब விடுகிறோம். कुछ पिता के चरणों में देती हूँ, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதா. यीशु के नाम से मांगते हैं पिता। நல்ல இப்படி ரொம்ப துக்கமா இருக்கு. ஏன்னா போன வாரம் நம்ம மத்தியில் அக்கா செய்தி கொடுத்துட்டு போனோம். पिछले हफ्ता माँ जी ने आपके हमारे बीच में गवाह वचन दे रही थी, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும், प्रभु अपने प्रजा को कभी न त्यागता है, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் என்று பேச प्रभु अपने प्रजा के स्वतंत्रता को कभी ना छोड़ते हैं। எல்லாம் பேசிட்டு போனாங்க. अच्छे से बातें करके गए थे। என்னன்னு தெரியல, இப்போ பலவிதமா இருக்காங்க. क्या है पता नहीं कि अभी कमजोरी के साथ है। நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணோம். माँ जी के लिए हम सभी प्रार्थना करना है। நம்மளை வழி நடத்துகிற ஒரு அருமையான தாயார். हमें अगुवाई करने के लिए अच्छे से एक माँ जी है। எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கு. अभी मुझे बहुत दुख से भरी हुई है, நிக்கவே முடியாது. मुझे तो खड़ा रहने के लिए नहीं होता है। ஆனாலும் கூட நேற்று ராத்திரி ஒரே ஒரு வார்த்தையம்மா நீ நாளைக்கு நீதான் பேசணும்னாங்க. कल रात को माँ जी ने फोन कर तू ही बात करना है कर கர்த்தர் பேசுவாராக. प्रभु ने बातें करेंगे। எப்போதுமே என்னைக்கு நான் அவங்க கூட நாங்கள் உலக பிரகாரமாக எனக்கு அக்கா இருந்தாலும் संसार की रीति से ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னை நடத்தினாங்களோ आत्मिक रीति से कब से मुझे चलाई है, அது வரைக்கும் அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு நான் கீழ்பட்டிருப்பேன். जब तक वो कुछ भी बोलेंगे तो मैं आज्ञा என்ன சொன்னாலும் ரெண்டாவது அந்த மாதிரி வார்த்தை கிடையாது. कौन सा भी बात बोले तो उसके लिए मैं दूसरे शब्द नहीं देती हूँ। இன்னைக்கு அப்படிதான். இன்னைக்கு ஞானம் கூட வரல, அது பணத்தோட ரொம்ப துக்கமா இருக்கு. अभी ज्ञानाबेन भी नहीं आया, इसलिए मुझे बहुत दुख से भरी। ஆனாலும் நம்ம எல்லாரும் ஆயுசு நாட்களுக்காக அக்காளுக்கு தங்க ரெண்டு பேரும் பலவீனமா இருக்காங்க. दोनों माँ जी और पिताजी दोनों कमजोरी के साथ है। ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறது. प्रभु ने प्रार्थना को सुनने वाला ஆயுசு நாட்களை கூட்டி நமக்கு தரணும் அக்காளுக்கு. दीर्घायुष देने के लिए प्रार्थना करेंगे। ஏன்னா அந்த இடத்துல நம்ம இருக்கணும், நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கேட்கணும். அவங்க இருந்தா தான் நம்மளுக்கு நல்லது. क्योंकि इस जगह पर उनके वचन को सुनना है, वो हमारे बीच में रहे तो हमारे लिए बहुत अच्छी से கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவாரா. प्रभु ने हमें बल से बना देंगे। எனக்கு வார்த்தை பேசவே முடியல. अभी मुझे तो बोलने के लिए नहीं आ रही है।
ஆனாலும் நீங்க எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு இருங்க, கர்த்தர் பேசுவார். आप सब स्तुति के साथ रहो, प्रभु ने आपके संग बात करेंगे। சங்கீதத்துல அந்த 8ஆம் அதிகாரம் நம்ம படிச்சோம். भजन संहिता 8वां अध्याय में அதுல पढ़ेंगे। 3-4 நம்ம படிப்போம். हम उसमें 3-4 पढ़ेंगे। உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். அல்லேலூயா. हालेलुया। நம்ம இதுல பார்க்கிறோம், यहाँ पर हम देखते हैं மனுஷகுமாரனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். तो फिर क्या मनुष्य को क्या है तुम उसकी सुमरन रखता है और धर्मी को उसके लिए आप स्तुति कर लेता கர்த்தர் है। 2 காரியங்களை செய்கிறார். परमेश्वर ने बहुत काम करता है। மனுஷனை விசாரிக்கிறார். मनुष्य को पूछताछ करते हैं அவனை விசாரித்து அவன் மேல மனதுருகி और जो उन्हें कर कर उनके ऊपर तरस खाता है। நினைக்கிறது மாத்திரமல்ல, सोचना ही नहीं, அன்போடு கரிசனையோடு விசாரித்து உதவி செய்கிறார். वो अच्छे से प्रेम से जो करते भी रहकर और अच्छे से पूछताछ இந்த करते உலகத்துல அவரை போல விசாரிப்பதற்கு யாருமே हैं। இல்லை. इस जगत में उनकी समान हमें देखभाल करने के लिए कोई நம்மளை नहीं है। விசாரித்து நடத்தி ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்தி வருகிறாங்க. हमें देखभाल कर कर हर पल हर समय हमें अगुवाई करता है। அதனாலதான் இதுல தாவீது இதை எழுதியிருக்காங்க. यहाँ पर दाऊद जी ने ऐसे लिखा है, மனுஷனை சொன்னால விசாரிப்பதற்கு அவன் எம்மாத்திரம் சொல்லி मनुष्य क्या है तो उसकी स्तुति स्मरण रखता है। ஆவியானவர் நம்மளோடு இந்த வார்த்தை மூலம் பேசும்படியாக प्रभु जी इस वचन के जरिए हमारे साथ बात करेंगे। அதே சங்கீதத்துல 115-16 வசனம் பார்ப்போம். उसी भजन संहिता में 105 में 15 சொல்லலாம். 15 வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். 13வது வசனம் படிச்சிருவோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரையும் கர்த்தர் जो ஆசீர்வதிப்பார். यहोवा की भय मानता है वो छोटे बड़े सबको आशीष करता है। வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே आकाश पृथ्वी बनाए परमेश्वर, நம்ம இன்னைக்கு हम ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். आज आशीष पाए हैं। ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? लेकिन प्रभु की वचन क्या कहता है? வானங்கள் கர்த்தருடையவைகள், आकाश परमेश्वर की है। பூமியை மனுபுத்திரருக்கு ஆண்டவர் கொடுத்தார். जो धरती को परमेश्वर ने मनुष्य के हाथों में दिया ஆனா है। அந்த மனுபுத்திரன் எப்படி இருக்கணுமோ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். इस मनुष्य के पुत्र कैसे रहना है? यहोवा की भय मानकर रहना है। கர்த்தருக்கு பயப்படும் பொழுதுதான் प्रभु की भय मानते समय அவர் நம்மை விசாரித்து நடத்த वो முடியும். हमें जो देखभाल करके हमें चलाता है। தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படி நடத்தினார். दाऊद की जिंदगी में प्रभु इस प्रकार चलाने लगे। சங்கீதம் 40:17 வசனம் படிப்போம். भजन संहिता 40-17 पढ़ेंगे। நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். அல்லேலூயா. हालेलुया। தாவீது சொல்றாரு சிறுமையும் எளிமையுமானவன் என்று சொல்லி. दाऊद कहता है मैं तो दीन और दरिद्र हूँ तो भी प्रभु ने मुझे चिंता की। தாவீது குடும்பத்துல எல்லாருமே நினைச்சிட்டாங்க, வெறுத்துட்டாங்க. दाऊद की कुटुंबों में सभी उन्हें नफरत करने लगा। அம்மா அப்பா சகோதரர்கள் எல்லாரும் அவரை வெறுத்துட்டாங்க. माता पिता भाई बहन सभी ने उसे नफरत किया है। கர்த்தர் மாத்திரம் தான் நினைவா இருந்தார். प्रभु ने उसकी जो चिंता रखता है। அதான் தாவீது சொல்றாரு, நான் சிறுமையும் எளிமையுமானவன், मैं तो दीन और दरिद्र हूँ கர்த்தர் என் மேல் நினைவா இருக்கிறார். तो भी प्रभु ने मेरी चिंता करता है। நம்முடைய வாழ்க்கையில நம்ம சிறுமையா இருக்கலாம், எளிமையா இருக்கலாம். हमारी जिंदगी में दिन और दरिद्र हो सकता है, கர்த்தர் நம்ம மேல நினைவா लेकिन இருக்கும். प्रभु ने हमारे पर चिंता रखता है। மனுஷங்க நினைவு இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. मनुष्य की चिंता रहेगी तो हम कुछ नहीं कर सकते। ஆண்டவர் நம்ம மேல நினைவா இருக்கணும். प्रभु हमारे ऊपर चिंता रखना है। நம்மள யார் ஒதுக்குனாலும் பரவாயில்ல, हमें कोई ढकलेगा तो भी நம்ம काफी எவ்வளவு है। சிறுமைப்பட்டாலும் பரவாயில்ல. कितने भी दरिद्र हो सकता है, ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? लेकिन प्रभु की वचन क्या சிறுமையும் कहता है? எளிமையுமான என்னை दिन और दरिद्र मुझे நீங்க ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். तुम आशीष करने वाला प्रभु है करके दाऊद कहता है। நம்ம இந்த நாட்கள்ல யாரெல்லாம் சிறுமைப்பட்டு இதுல வந்திருக்கிறோமோ आज कौन कौन दिन होकर इस जगह पर आएंगे நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். हम नहीं जानते, प्रभु जानते கர்த்தர் हैं। எல்லாரையும் நடத்துகிற தேவன். प्रभु ने सभी को अगुवाई करता है। ஏசாயா எழுதின தீர்க்கதரிசி புத்தகம் 66வது அதிகாரம் 13வது வசனம். यशायाह 66वां अध्याय उसमें 16 वचन पढ़ेंगे। 13 ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். அல்லேலூயா. हालेलुया। அப்போ ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல்
ஆண்டவர் தேற்ற முடியும். जैसे वो माता जो अपने पुत्र को साथ देता है, தாவீது वैसे அப்படிதான் प्रभु ने शांति देता है। தாவீது அப்படிதான் தேற்றினாங்க. दाऊद को ऐसी तसल्ली करने लगे। நமக்கு இன்னைக்கு நம்ம வந்திருக்கவங்களுக்கு அம்மா அப்பா இல்லாட்டாலும் हमारे आए हुए माता पिता यदि ना रहे, நம்மளை தேற்றுவது ஆண்டவர் ஒருவர் हमें தான். तसल्ली करना प्रभु है। அதனால ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். जिस व्यक्ति को जो उसकी माँ संभालती है वैसे मैं விசாரிக்க ஆண்டவர் யாருமே இல்லைன்னு சொல்லி நம்ம அழுகிற நேரத்துல हम जो पूछताछ करने के लिए कोई नहीं करके हम रोते समय நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் मैं சொல்லுவாங்க. घूम कर कर प्रभु की वचन आती है। எனக்கு யாரு இருக்கா, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரு இருக்கா நம்ம கலங்கும் பொழுது आप व्याकुल करेंगे मुझे मदद करने के लिए कौन है करके, ஆண்டவர் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். प्रभु कहता है मैं हूँ कर कर। தாய்க்கும் தகப்பனுக்கும் மேலான ஆண்டவர். माता पिता से बढ़कर रहने वाला परमेश्वर நம்ம है। தாய் தகப்பன் உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கலாம். माता पिता यदि जगत छोड़ के जा सकते ஆனா हैं, ஆண்டவர் நம்ம கூடவே இருக்காங்க. लेकिन प्रभु हमारे स्तुति रखता है, हमारे संग रहता நம்ம है, கூடவே ஆண்டவர் இருக்கானா அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு ஏற்படும். हमारे साथ ही वो रहना, वो तो उनकी भय मानने वाला भय रहना है। தாவீது ராஜா அவருக்கு பயந்தாங்க. दाऊद राजा ने उनकी भय मानने लगे, ஆடுதான் மேய்த்து கொண்டிருந்தாங்க. पेड़ों की चढ़वा कर रहे थे, ஆனால் எப்போதும் துதி ஸ்தோத்திரம் பாட்டு எல்லாம் அவரு लेकिन வாயில இருந்து வந்தது. हर पल स्तुति और आराधना प्रार्थना कर लवलीन करते रहे। எல்லாவற்றையும் காண்கிற தேவன். सभी कुछ देखने वाला परमेश्वर है। நம்முடைய வாழ்க்கை இந்த நாள்ல எப்படிப்பட்டதா? हमारे जिंदगी आज किस प्रकार की है, கர்த்தர் நம்ம மேல நினைவா ये இருக்கும். तो हमारे पास याद रहेंगे। तो ஏசாயா 49:15-16 நம்ம பார்ப்போம். यशायाह 49 में और 15-16 में देखेंगे। சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. हालेलुया। சில வேளையில பாடு வரும்போது கர்த்தர் நம்மளை மறந்துட்டாரே कुछ समय में संकट आएंगे, हम सोचेंगे प्रभु मुझे भूल गया है, அப்படின்னு நிறைய நேரத்துல நம்ம நினைக்கும். ऐसे बहुत समय हम ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? लेकिन प्रभु की वचन क्या कहता है? ஸ்திரியானவள் கர்ப்பத்தின் பாலகனை மறப்பாளோ? स्त्री तो अपने बालक को जो भूलेंगे, அவள் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். वो भूलेगा तो मैं नहीं भूलूंगा। ஏன்னா இன்னைக்கு உலகத்துல பிள்ளைகளை விட்டு அப்படியே போயிருந்தாங்க. आज जो संसार में बच्चों को छोड़ के ऐसे चले जाते हैं, எல்லாரும் போக மாட்டாங்க. सभी लोग नहीं जाएंगे, ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்காங்க. लेकिन प्रभु की बच्चों को इस प्रकार के अद्भुत काम करता है। பிள்ளைகளை விட்டு போயிருந்தாங்க. ஆனா ஆண்டவருடைய அன்பு அதுக்கு மேலாக நம்ம மேல लेकिन இருக்கு. प्रभु के प्रेम उतने से बहुत बांध लिए है। ஸ்திரியானவள் கர்ப்பத்தின் பாலகனை மறப்பாளோ? स्त्री अपने गर्भ की बालक को भूलेंगे, அவள் மறந்தாலும் நான் மறக்கவே மாட்டேன். यदि वो भूल जाएगा तो मैं नहीं உங்களை भूलूंगा। உள்ளங்கையில வரைந்து मैं अपने हाथों में रचा लिया हूँ, நீங்கதான் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கீங்க. हर पल शेपड़ा मेरे सम्मुख है। அவருடைய வார்த்தை இந்த மாதிரி சொல்லுகிறது. प्रभु की वचन इस प्रकार कहता है, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்குமா? यहोवा की भय पाना हमारे संग रहेगी तो ஆண்டவர் எப்போதும் நம்ம பக்கமா இருக்கார். परमेश्वर हर पल हमारे बीच में रहता है। தாவீதை நினைத்தவர் दाऊद को याद किया நம்மையும் परमेश्वर, நினைப்பார். हमारे भी स्मरण रखता है। சங்கீதம் 136:23 படிப்போம். भजन संहिता 36 में उसमें 136:23 136 में उसमें 24 वचन। நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைச்சார். हमारे दिन में उन्हें जो हमारे याद किया है, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. उनकी जो सदा सर्वदा उनकी करुणा ஆனா है, நம்ம துதிக்கணும். जो हम स्तुति करना है। தாழ்வில் என்னை நினைச்சீங்கப்பான்னு சொல்லி நம்ம எப்போதும் துதிக்கணும். जो मेरे दीनता में आपने याद किया करके स्तुति करना है, அப்போது அவர் கிருபை நம்ம கூட இருக்கும். तभी उसकी करुणा सदा ही रहेगी। இந்த உலகத்துல வாழ்வதற்கு அவருடைய கிருபை இல்லைன்னா நம்மளால வாழவே முடியாது. जगत में उनकी करुणा के बिना हम नहीं जी पाएंगे। ஏன்னா சத்துரு எப்பக்கமும் நம்மளை எங்க கொண்டு தள்ளலாம்னு வளத்தை சுற்றி திரிஞ்சு शैतान ने कहा ऐसे डगलू करके घूम फिरती है। தாவீதை எப்போதும் நினைச்சார். दाऊद हर पल सोच रहा அதனால है, ஆண்டவர் நினைத்திருந்தார். इसलिए प्रभु ने स्तुति रखता है। சங்கீதம் 115:12-13 படிப்போம். भजन संगीता 115-12 पढ़ेंगे। கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ கர்த்தர் நம்மளை என்ன செய்திருக்காங்க? நினைச்சிருக்காங்க. यहोवा हमें सुमरण किया है। நம்முடைய ஆண்டவர் மறந்து போயிட்டாங்கன்னு நம்ம आप நினைக்காதபடிக்கு सोचेंगे जब प्रभु हमें भूल गया कर கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். यहोवा ने मुझे सुमरण அவர் किया நம்மை है, ஆசீர்வதிப்பார். वो आशीष देंगे। எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற किस தேவன். प्रकार की परिस्थिति रहे तो प्रभु हमें அவர் நினைத்திருக்கிறார் நம்மை. वो हमें सुमरण रखता है। தாவீதோடு இருந்த தேவன் நம்மோடு दाऊद की இருப்பார். संग रहने वाला प्रभु हमारे साथ भी है। நம்ம நிறைய பேரை நம்ம பார்க்கும்
பார்க்கும்போது கர்த்தர் அவங்களோடு இருந்தபடினால கர்த்தர் ஆசீர்வதித்தார். बहुत लोगों को देखते समय प्रभु उनके संग है, इसलिए उन्हें आशीष किया है। 1 சாமுவேல் 1 சாமுவேல் 2 அதிகாரம் 8 வசனம். पहले सामुएल 2 अध्याय 8 वचन। அவர் 1:8 2:8 அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அல்லேலூயா. हालेलुया। அப்போ சிறியவனை எங்கிருந்து எடுக்காரு? புழுதியிலிருந்து वो எடுக்காரு. कंगाल को धूल से उठाता है। நம்மலாம் ஒரு நாள்ல சிறியவனா குப்பையில இருந்தோம், புழுதியில இருந்தோம். हम तो इस समय में धूल में थे और कूड़े में थे। ஆண்டவர் தூக்கி எடுத்தாங்க. प्रभु ने हमें उठाया। இன்னைக்கு இவ்வளவு அழகா ஆராதிப்பதற்கு ஒரு ஆராதனையை நம்மளுக்கு சபையை நமக்கு தந்தாங்க. आज अच्छी तरह से आराधना करने के लिए अच्छी कलीसिया में दिया है। உலகம் போன போக்குல நம்மளும் போனோம். संसार कैसे गए थे ऐसे भी गए थे। உலகத்துக்கு பின்னால போன நம்மளை இதை தேடி கண்டுபிடித்து ஆண்டவர் கொண்டு வந்தாங்க. जगत के पीछे जाने वाला हमें प्रभु ने खोजा है। தாயின் கருவிலே நம்மை நினைத்திருந்தாங்க. माँ की कोख में मैं जो स्मरण किया है। அதுதான் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து इसलिए वो कंगाल को धूल से उठाता है, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். दरिद्र को जो घोड़े से जो निकलता है, அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். ताकि जो वो अधिकार देता है महिमा भरा सिंहासन में विराजमान करता है। நம்ம கடந்து போன காலங்களை நம்ம நினைத்து हम பார்க்கும்போது गुजरे हुए जिंदगी को हम याद करके देखेंगे, ஆண்டவர் நம்மளை தேடி வந்தார். प्रभु हमें इनको ढूंढ कर आए हैं। நம்ம சிறுமைப்பட்டாலும் நம்ம சிறுமையை கண்ணோக்கி பார்த்தாங்க. हम दिन दर्द रहे तो प्रभु ने हमें देखा है। எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. सभी कुछ में प्रभु ने हमें आशीष करता है। கர்த்தர் நினைவு கூர்ந்து தாவீதை ஆசீர்வதித்தாங்க. प्रभु ने जो सुमरन रखकर दाऊद का आशीष किया है। தாவீதை ஆசீர்வதித்த கர்த்தர் दाऊद का आशीष करने वाला परमेश्वर வேதத்துல இருந்து யாரெல்லாம் நினைத்திருந்தாங்க என்று சொல்லி நம்ம शास्त्र में जिसको जो याद किया है हम देखेंगे। ஆதியாகமம் 8 அதிகாரம் 1 வசனம் நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நோவாவையும் அவனுடன் பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. அல்லேலூயா. हालेलुया। தேவன் நோவா பார்த்து சொன்னாங்க, परमेश्वर ने नूहा को देख के कहा, நான் அந்த தேசத்தை அழிக்க போறேன், मैं इस देश को मिटाने वाला हूँ, அதனால ஒரு பேழையை உண்டு பண்ணு. इसके एक जहाज को बना। ஆனா கீழ்ப்படிந்தார் நோவா. लेकिन नोवा ने आज्ञा पालन किया था। எவ்வளவு சனம் வந்திருப்பாங்க, யாரும் கீழ்ப்படிச்சாங்களா? इतने लोग थे, सभी लोग आज्ञा किए। அவர் நோவா வந்து அந்த பேழை பண்ணும்போது जो नोहा के उस जहाज को बनाते समय அவ்வளவு பெரிய பேழையை பண்ணதுக்கு ஆண்டவர் சொல்லிட்டாங்க. इतने बड़े जहाज को बनाने के लिए प्रभु किया है, ஆனா அதை பண்ணுவதற்கு எவ்வளவு பணம் எவ்வளவு தேவைப்பட்டிருக்கும். लेकिन उसकी बनाने के लिए कितनी जरूरत पड़ा रहेंगे। ஆனா அவர் சொல்லுக்கு நோவா வந்து கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி நம்ம लेकिन பார்க்கிறோம். उसकी बातों के लिए नोहा ने आज्ञा पालन किया करके हम देखते हैं। அதனால காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் எல்லா மிருகங்களையும் கர்த்தர் பாதுகாப்பதற்காக जो जंगली की सारे वस्तुओं को ने प्रभु ने संभालने के लिए நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு. एक जहाज को बना। இத்தனை முழம் இத்தனை அகலம்னு சொல்லி அளவெல்லாம் கொடுத்துட்டாங்க. इतने माफ करके सब कुछ दिया, चौड़ाई लंबाई। ஆனா அன்னைக்கு ஜனங்கள்லாம் ஏளனமா பேசிருப்பாங்க. सभी लोग ने उसे टट्टा उड़ाया। நோவாவுக்கு வேலையே இல்லை, இவர் नोवा பண்ணிட்டு के लिए இருக்காரு. काम ही नहीं है कर। அதனால மழை வந்துட்டு लेकिन बारिश आने लगी। 150 நாள் மழை நிச்சயது பெய்யுது. 150 दिन तक वो बारिश आने लगी। பேழை எங்க மிதக்கு? அரராத் மலையில மிதக்குது. जो जहाज ने अरारात उस पहाड़ के ऊपर चढ़ रही है। பேழைக்குள்ள குறிப்பிட்ட மிருகங்களை மாத்திரம் வைக்க சொன்னாங்க. वहाँ पर पशु जानवर को युक्त रीति से रखा है। எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து சோடி சோடியா கொண்டு என்ன सभी செய்தாங்க? आज्ञा को कर जुड़वा से उसे रखा है। ஆனா लेकिन
இறக்கப்பட்டுருவாங்கன்னு சொல்லி நோவாவை என்ன செய்ய உள்ள வச்சு ஆண்டவரே கதை அடிச்சிட்டாங்க. जो नोहा को अंदर रखकर प्रभु ने दरवाजा बंद किया है, ஆனா நோவா பேழைக்குள்ள இருந்து அவருடைய குடும்பம் காக்கப்பட்டுச்சு. लेकिन नोहा की जो जहाज में रहने वाला उनके परिवार ने संभाला गया है। யோசுவால பாக்குறோம், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று. योशुआ में हम देखते मैं भी मेरे घराने प्रभु की स्तुति करेंगे। அதே மாதிரி நோவா பேழைக்குள்ள அவருடைய குடும்பம் 8 பேர் वैसे காக்கப்பட்டுச்சு. नोहा की जहाज में परमेश्वर के மிருகங்கள் காக்கப்பட்டுச்சு. उनकी पशुओं ने संभाला गया है। மலையில நிக்குது அரராத் மலையில. अरारात पहाड़ पे खड़ी है, ஆனா தண்ணி வத்ததுக்கு சில தெரியல, திறந்து பார்க்கிறதுக்கு. लेकिन पानी कम हुआ क्या उनके देखने के लिए नहीं हुआ है। காகத்தை விட்டு விட்டு பார்த்தார் நோவா. वो कौवों को छोड़कर देखने लगे, ஆனா ஆண்டவர் நினைவு கூர்ந்தாங்க. लेकिन प्रभु ने स्तुति रखता है। ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் उत्पत्ति की पुस्तक 19वां अध्याय 29வது வசனம் படிப்போம். 29वां वचन पढ़ेंगे। தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை நாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவில் இருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். அல்லேலூயா. ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். अब्राहम को प्रभु ने बुलाया है। ஆனா அந்த சோதோம் குமாரம் பட்டணம் பாவத்தினால நிரப்பப்பட்டிருக்கு. उस सोदोम कुमार ने जो पाप से भरे हुए हैं, அவங்களுடைய பாவம் தேவ சந்நிதியில போய் எட்டிட்டான். उनकी पाप परमेश्वर की सम्मुख जाके खड़ा है। இன்னைக்கும் அப்படிதான் பாவம் நிறைந்த பட்டணமா நம்ம தேசம். आज भी हमारे देश पाप से भरे हुए रहती है, அதனால எங்கும் ஜெபிக்கிறவங்க இருக்காங்க, और भी प्रार्थना करने वाला है। அந்த நாள்ல திறப்பில ஆபிரகாம் மாத்திரம் நின்னார். उस दिन खुले द्वार में सिर्फ अब्राहम खड़े थे। ஐயா 50 நீதிமான் இருந்து அழிப்பீங்களோ? 5 धर्म में 50 रहेगा तो 45 இருந்தா அழிப்பீங்களோ? 45 रहेगा धर्म रहेगा तो 40 இருந்தா அழிப்பீங்களோ? 40 रहेगा तो मिटाएंगे। 30 இருந்தா அழிப்பீங்களோ? 30 धर्म रहेगा तो 20 நீதிமான் இருந்தா அழிப்பீங்களோ? 20 धार्मिक रहेगा तो मिटाएंगे क्या? ஒரு விஷயம் ஆண்டவர்ட்ட பேச துணிகிறேன்னு சொல்லி एक पल के लिए मैं आपके पास आता हूँ कर ஆபிரகாம் பேசினாங்க. अब्राहम ने बातें किया 10 है। நீதிமான் இருந்தா यदि 10 धार्मिक रहेगी பட்டணத்தை तो அழிக்க மாட்டேன். देश को नहीं मिटाऊंगा। அன்னைக்கு 10 நீதிமான் இல்ல. आज 10 धार्मिक भी नहीं है। அதனால சோதோம் குமாரம் பட்டணம் என்ன செஞ்சது? सोदोम कुमारा उस देश क्या हुआ है? அழிக்கப்பட்டுச்சு. उस उलट அந்த அழிக்கப்பட்ட நேரத்திலே கூட उसे नष्ट किया। उस समय में ஆண்டவர் லோத்தை நினைவு கூர்ந்தார். परमेश्वर ने लूत को याद किया है। ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் उत्पत्ति के पुस्तक 18वां अध्याय 20-21 படிப்போம். 20-21 पढ़ेंगे। பின்பு கர்த்தர் சோதோம் குமராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அல்லேலூயா. हालेलुया। உடனே போய் அழிக்கல ஆண்டவர். तुरंत झटके नहीं मिटा है। பாவம் மேல போயிட்டு पाप ऊपर गया है। இறங்கி வந்து நம்ம தேவதர்கள் கொண்டு வந்தது உண்மையா பொய்யான்னு சொல்லி ஆண்டவர் நினைச்சுதாங்க கீழே இறங்கி வந்து பார்க்காங்க. जो देवता लोग लेके आए वो सच झूठ है करके प्रभु उत्तर ஆனா देगा। பாவம் நிரப்பப்பட்டு लेकिन पाप से भरे हुए रहती है। ஆனால் கூட லோத்தை காப்பாத்தணுமேன்னு சொல்லி, लेकिन लौत की घराना को ஏன்னா बचाना है। ஆபிரகாம் திறப்புல நிக்காரு. क्योंकि अब्राहम ने खुले द्वार में ஆபிரகாம் திறப்புல நின்று ஜெபம் பண்ணிட்டே இருக்காரு. अब्राहम खुले द्वार में रहकर प्रार्थना करते हैं। லோத்து அழிஞ்சிட கூடாதேன்னு சொல்லி जो लौत भी नहीं मिटाना है। லோத்து எங்க போனாரு? பச்சையான இடத்தை தேடி போனாங்க. लौत हरियाली जगह को ढूंढ कर गए थे। அப்பமே ஆபிரகாம் கூட போயிருந்தா இந்த பட்டணம் அழிக்கப்பட்டிருக்கு. जब अब्राहम के साथ जाएगा तो इस जगह नहीं। பச்சையா இருக்கு, எங்கெல்லாம் அங்கெல்லாம் என்ன நல்ல பச்சையா இருக்கு, अच्छे हरियाली है, ஆனா அது அழிக்க வைக்கப்பட்டிருந்தது. लेकिन नाश के लिए रखा गया है। அந்த இடத்துல லோத்து போயிட்டாங்க. उस जगह पर लूत रह गया है। ஆனாலும் லோத்து மேல இறக்கம் பட்டு लेकिन लौत के ऊपर दया कर லோத்துவை நினைவு கூர்ந்ததுனால लौत को स्मरण किया इसके அந்த लिए। பட்டணத்துல ஆண்டவர் தப்பி वो செல்லும்படி देश में बचने की राह दिखाए। 22-23 படிப்போம். 22-23 पढ़ेंगे। 18ல 18 में அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடே நீதிமானையும் அனுப்பீரோ. அல்லேலூயா. हालेलुया। தேவதூதர்கள் போயிட்டாங்க, ஆண்டவருடைய இறங்கி வந்திருக்காங்க, சோதோம் குமார் பட்டணத்தை அழிக்க போறாங்க. स्वर्गदूत गया है, प्रभु ने जो देश को मिटाने के लिए आए हैं। ஆபிரகாம் எங்க நிக்காரு? अब्राहम कहाँ खड़ा है? தேவனுக்கு முன்பாக நிக்காரு. यहोवा के आगे खड़ा है। தேவனுக்கு முன்பாக நிக்கிறபடினால यहोवा के आगे खड़ा है। லோத்துவை எப்படியாவது காப்பாத்தணுமேன்னு சொல்லி लूत की घराने को बचाना है कर ஆண்டவர் ஆபிரகாம் எங்க நிக்காரு? தேவனுக்கு முன்பாக நிக்காரு. अब्राहम यहोवा के आगे खड़ा है।
ஆபிரகாம் சமீபமா சேர்ந்து துன்மார்க்கனை அழிப்பீரோ ஆண்டவரே நீதிமானை அழிப்பீரோ அப்படின்னு சொல்லி கேட்காங்க. तब अब्राहम ने समीप जाकर जो कहने लगे कि जो उसे नष्ट करेंगे, क्या था? அழிக்க மாட்டேன்னு சொல்லி नहीं नष्ट करूंगा कर நம்ம 24 25 படிப்போம். जो 24-25 पढ़ेंगे उसी अध्याय में. பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்களை நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? துன்மார்க்கனோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். அல்லேலூயா. ஆண்டவரோடு என்ன செய்தார்? போராடுதாரு ஆபிரகாம். अब्राहम ने प्रभु के साथ मल्लयुद्ध कर रहा है. இந்த பட்டணம் அழிஞ்சு போனா லோத்து போயிருவாரேன்னு சொல்லி. अभी देश मिट जाए तो लोथ भी मिट जाएगा. ஆனா 19ஆம் அதிகாரம் 13-14 நம்ம படிப்போம். लेकिन 19वां अध्याय में 13-14 पढ़ेंगे. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அடிக்க போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரியதாய் இருக்கிறது. இதை அடிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளையும் விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாரோடு பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. அல்லேலூயா. பட்டணத்தை அழிக்க போறாங்கன்னு சொல்லியாச்சு. देश को मिटाने के लिए தேவதூதர்கள் எழுச்சிட்டாங்க. இந்த பொல்லாப்பு தேவ அங்க வந்துட்டு வானம் வரைக்கும் எட்டிட்டுன்னு சொல்லி சொல்லுதாங்க. वहां पर कहा कि आकाश तक चढ़ गया நீ करके. உன் குமாரத்திகளை உன் விவாகம் பண்ணுகிற மருமக்கமாரெல்லாம் கூட்டிட்டு என்ன தப்பி போன்னு சொல்லுதாங்க. बाल बच्चों को लेके जाओ, बचने की राह दिखाता है. ஆனா லோத்து எங்க போறாங்க? लोग कहाँ जा रहे हैं? மருமக்கமார்கிட்ட போய் கேட்க போறாங்க. जो उनके पास जाके पूछने लगे அவங்க हैं. என்ன செய்தாங்களாம்? பரியாசம் பண்ணுதாங்கன்னு நம்ம கேக்குறோம். वे टट्टे उड़ाते करके हम देखते हैं. பரியாசம் பண்ணுகிறதா இருக்கும்போது கிழக்கு வெளுக்கும்போது அந்த பட்டணத்தை லோத்து எரிச்சுதாரு. வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் 2 குமாரத்திகளையும் நீ பிடித்து கொண்டு ஓடு. बोल पड़ते ही जो लोग को पकड़कर जो तो अपने पुत्री को लेके जाकर उस पहाड़ पे जाकर कर உன் ஜீவன் தப்ப ஓடி போன்னு சொன்னாங்க. तेरे जीवन बचने की राहों को दिखाता है, जा कर 16-17 படிப்போம். 16-17 पढ़ेंगे. 19 அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அல்லேலூயா. हालेलुया. அப்போ அவங்க மேல நினைவு கூர்ந்தபடினாலதான் उनके पर सुमरण रखा. इसके लिए தேவதூதர்கள் என்ன செய்தாங்க? கரங்களை பிடித்து கொண்டு பிள்ளைங்கள் கையும் அவங்க மனைவி லோத்து கையை பிடிச்சு கொண்டு வெளியே கொண்டு ஜீவன் தப்ப ஓடிப்போ அப்படின்னு சொல்லி கொண்டு விடுதாங்க. जो उन पर तरस का, इसके लिए उनकी बाली बच्चों को उन सभी को हाथ पकड़कर तेरे जीवन की बचने की तू भाग जा. ஆபிரகாம் தரப்பில் நின்றபடி अब्राहम खुले द्वार में खड़ा. इसके लिए இன்னைக்கு நம்ம குடும்பத்துல ரட்சிக்கப்படாம இருக்காங்க நிறைய பேர். यदि आज हमारे परिवार में उद्धार नहीं पाए बहुत लोग हैं. கர்த்தருடைய வருகை சீக்கிரமா இருக்குன்னு प्रभु சொல்லி के आग्रह बहुत जल्दी से करके कहते हैं. நம்ம ஊக்கமா ஜெபிக்கும். हम उसके लिए अच्छे से प्रार्थना करेंगे. நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு நபரையும் கர்த்தர் ரட்சித்து हमारे परिवार में रहने हर एक लोगों को उद्धार நம்மை करके நினைவு கூர்ந்து நம்முடைய சொந்த பந்தங்களை கர்த்தர் ரட்சிப்பார் என்று हमें சொல்லி सुमरण रखा और हमारे रिश्ते हमारे कुटुंबों को उद्धार करेंगे. ஆபிரகாமை போல நம்ம தரப்புல நிக்கும். अब्राहम के जरिए से हम खुले द्वार में खड़ा है. ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். प्रार्थना करते समय प्रभु बड़े काम करता है. நான் ரட்சிக்கப்பட்டேன் அது போதும் मैं उद्धार पाया काफी हूँ. அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படாது. वैसे हम सोचेंगे तो हमारे परिवार उद्धार नहीं நிச்சயமா पाएंगे. ரட்சிப்பு உண்டு. निश्चय उद्धार இந்த है. வேத வசனம் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. शास्त्रिक वचन हमारे लिए लिखा गया है. 10 நீதிமான் இருந்தா என்ன செய்ய மாட்டேன்? பட்டணத்தை அழிக்க மாட்டேன்னு தான் 10 ஆண்டவர் வாக்கு धार्मिक रहेगा சொல்லுது. तो देश को नहीं मिटाओगा करकर. அதனால குடும்பத்துல நம்மள ஆண்டவர் தெரிந்து கொண்டாங்க. हमारे परिवार में हमें प्रभु ने चुना है. ஆபிரகாமை எப்படி தெரிந்து கொண்டாங்களோ அதே மாதிரி நம்மளையும் தெரிந்து கொண்டாங்க. अब्राहम को कैसे चुना है वैसे हमें भी चुन लिया है. நம்ம குடும்பத்துக்காக நம்ம தரப்பில் நிற்கும் हमारे कुटुंबों के लिए हम खुले द्वार में रहते समय குடும்பங்களை கர்த்தர் நினைச்சுதாங்க ரட்சிப்பிலே வழி हमारे कुटुंबों को प्रभु ने उद्धार में अगुवाई करेंगे. அழிவில் இருந்து கர்த்தர் नाश होने से हमें बचा करेंगे. அதுக்காக நம்ம தரப்பில் इसके நிற்கணும். लिए हम खुले द्वार में रहना है. இன்னும் யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் निर्गमान की पुस्तक 2ஆம் அதிகாரம் 2 अध्याय 24-25 படிப்போம். 24-25 पढ़ेंगे. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோவோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். அல்லேலூயா. हालेलुया.
ஆபிரகாமும் யாக்கோபு ஈசாக்கோட உடன்படிக்கை பண்ணது என்னது? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நான் உங்களை கொண்டு போயின்னு சொல்லி உடன்படிக்கை தேவன் பண்ணிட்டாங்க. अब्राहम याकूब इस प्रकार की वेद को स्मरण किया, इसलिए दूध मधु बहने वाली उस देश में लेकर जाऊंगा. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க அடிமையா இருக்காங்க? எகிப்துல அடிமையா இருக்காங்க. लेकिन इस्राएल लोग मिस्र में दास्तन में थे. அடிமைத்தனத்துல இருந்து கூக்குரல் விடுதாங்க. दास्तन में होकर चिल्लावट करता है, பெருமூச்சு விடுதாங்க. उनकी बड़े लंबे सांस लेकर அந்த பெருமூச்சு தேவன் கேட்டு उसकी सांस को सुनकर ஆபிரகாமோடு ஈசாக்கோடு நான் யாக்கோபோடு செய்த உடன்படிக்கை நினைவு अब्राहम கூர்ந்தார். इसहाक याकूब की उस वाचा को मैं स्मरण रखता हूँ. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார் என்று प्रभु ने इस्राएल लोगों की स्तुति ली कर தேவன் அவர்களை நினைத்தருளினார். प्रभु ने उसे स्मरण किया है. இஸ்ரவேல் ஜனங்களை நினைக்க போய் தான் इस्राएल लोगों को स्मरण किया. ஒரு மோசே தேவன் அனுப்பினார். एक मूसा को परमेश्वर அந்த भेजा है. ஜனங்களை நினைக்கும்படியாக அவங்களுடைய கூக்குரலை கேட்கப்படினால उनकी चिल्लाहट को प्रभु सुना. इसके लिए அதே யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துல 7-8 படிப்போம். निर्गमान की पुस्तक 3 अध्याय 7-8 पढ़ेंगे. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளை நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அல்லேலூயா. हालेलुया. அப்போ எகிப்தில் இருக்கிற அந்த ஜனங்கள் தம்முடைய ஜனங்கள் கூக்குரலை கர்த்தர் இடிச்சதார் கேட்காங்க. मिस्र में रहने वाला अपने प्रजा की उस दुखों को प्रभु ने जो सुन लिया है. ஜனத்தின் உபத்திரத்தை கர்த்தர் பார்க்கிறார். उनकी चिल्लाहट को परिश्रम को प्रभु ने सुनता है. அவங்களை எங்க கொண்டு போனோம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போனோம். उन्हें कहाँ ले जाना है? दूध मधु बहने वाली देश में लेकर जाना அவங்க है. எங்க அடிமையா இருக்காங்க? वो कहाँ गुलाम बनकर है? எகிப்துல அடிமையா இருக்காங்க. मिस्र में है. அடிமைப்பட்டு அடிமைத்தனத்துல கூக்குரல் இடுதாங்க. गुलाम होकर दास्तन में होकर वो चिल्लाहट करता है. அவருடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டார். उनके कराहट को प्रभु ने सुना है. கேட்டு நினைத்தருளார் என்று பார்க்கிறோம். जो सुनकर उसे स्मरण किया करके देखते हैं. 3ஆம் அதிகாரம் 9-10 நம்ம 3 अध्याय 9-10 पढ़ेंगे. இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். அல்லேலூயா. हालेलुया. அப்ப இதுல நம்ம எல்லாருக்குமே தெரியும், மோசே என்ன செய்தாரு? நான் போக மாட்டேன், நாத்துக்கு வாய் வந்த உதடு, நான் எப்படி போவேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்தாரு? வரமாட்டேங்கார். यहाँ पर सब हम देखते हैं कि मूसा जो बोलते हैं कि मुझे बोलने के लिए नहीं आते, मैं बालक हूँ, वैसे मैं बोलने के लिए मेरे तंग बराबर नहीं करके वैसे बार बार बोलते हैं. ஆனா அதுக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? लेकिन इसीलिए प्रभु के वचन क्या कहता है? நான் உன்னோட இருப்பேன், मैं तेरे संग रहूंगा. நீ என் ஜனத்தை எகிப்தில இருந்து அழைத்து வந்த பின் तू मेरे लोगों को इजराइल जो दास्तन में இந்த छुड़ा மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். इस पहाड़ पे परमेश्वर की आराधना करेंगे. நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே मैं அடையாளம். तुझे भेजा कर देखने के लिए यही माले चिन्ह है. அப்ப அங்க திறப்பில யாருன்னா ஒரு லோத்துவை காப்பாத்துறதுக்காக वहाँ पर एक जो खुले द्वार में लोत को कुटुंबों को ஆபிரகாம் நின்னார். अब्राहम खुले द्वार में खड़े हैं. இங்க மோசே அழைக்கிறார். यहाँ पर मूसा को बुलाते என் हैं. ஜனங்கள் எகிப்துல கூக்குரல் இடுதாங்க. मेरे प्रजा ने मिस्र देश में பயங்கரமான வேதனையை அறிவித்துக் கொண்டிருக்காங்க. भारी और चिंता में पड़े हैं. நீ வா. तो आ. மோசே நினைச்சுதார், முடியாதுங்க. मूसा कहता है नहीं, யாரையாவது அனுப்புங்க, और किसी को भेजो. என்னை அனுப்பாதீங்க, நான் போக மாட்டேங்காரு. मुझे ना भेजिए, मैं नहीं जाऊंगा. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன लेकिन சொல்லுது? प्रभु के वचन क्या कहता है? நான் உன்னோடு இருப்பேன். मैं तेरे संग रहूंगा. 12வது வசனம் நம்ம 12 பார்க்கும்போது वचन में हम देखते समय நான் உன்னோடு இருப்பேன், मैं नीचे तेरे संग நீ रहूंगा. என் ஜனத்தை எகிப்திலிருந்து तू मेरे प्रजा அழைத்து வந்த பின் लेकर आएंगे. நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். तुम इस पहाड़ पे परमेश्वर की आराधना उपासना करेंगे. நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே मैं அடையாளம் तुझे என்றார். भेजा कर यही तुम्हारे लिए चिन्ह है. மோசேக்கு ஒரு அடையாளத்தை காட்டி मूसा के लिए एक चिन्ह को दिखाकर ஜனங்களை விடுவிக்கும்படியாக ஆண்டவர் அனுப்புகிறார். प्रजा
को उससे छुड़ाने के लिए उन्हें भिजवा இப்ப இன்னைக்கு दिया। நம்மளும் ஆண்டவர்கிட்ட அப்படிதான் அடையாளத்தை கேட்போம். आज हम भी प्रभु के पास चिन्ह मांगते எனக்கு हैं, என்ன தருவீங்க, என்ன வைப்பீங்க, எந்த அடையாளம் என்ன இருக்கு அப்படின்னு मुझे சொல்லி क्या देंगे, मुझे क्या करेंगे, क्या நிறைய चिन्ह। நேரத்தில் நம்ம கேட்கிறோம். हम कई बार इस प्रकार से இந்த மலையில நீங்க ஆராதனை செய்வீங்க, इस पहाड़ पे என் उपासना ஜனத்தை करेंगे, நீங்க கூட்டிட்டு வருவேன், मेरे प्रजा को लेकर आएंगे, இதுதான் உனக்கு அடையாளம். यहाँ यही तुम्हारे चिन्ह है। அடையாளத்தோடு கர்த்தர் பேசுகிறாங்க. जो चिन्ह के जरिए से प्रभु बात करता है, அதுக்கு பிற்பாடு மோசே நினைச்சுதார் போறார். उसके बाद मूसा जा रहे हैं, ஆனா அந்த பார்வோன் சீக்கிரமா விட்டானா? लेकिन पारो ने जल्दी छोड़ा क्या? எத்தனை வாதைகள், 10 விதமான வாதைகள் நடந்த 10 பிறகு प्रकार की विपत्तियां होते समय தலைச்சன் பிள்ளை அடித்த பிறகுதான் விட்டான் இஸ்ரவேல் उनके ஜனங்களை. पहिलौठों को मारते समय उन्हें छोड़ दिया है। நம்முடைய ஆண்டவர் யாரையும் சும்மா விட மாட்டார். हमारे प्रभु किसी को खाली नहीं छोड़ता அப்போ है। அவர் நம்ம நினைக்கணும் அப்படின்னா यदि उन्होंने हमें स्तुति रखना बोले तो நம்ம எப்படி இருக்கிறோம்? हम किस प्रकार रहना है? எல்லாரும் நினைக்கணும் அப்படின்னா ஆண்டவர் சமூகத்தை நம்ம விடாதபடி सभी की स्तुति रखना मतलब प्रभु की चरणों को हम नहीं छोड़ना है, அவர் நம்மளோடு இருக்கணும். वो हमारे संग रहना है। அவர் நம்மளோடு இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. यदि उन्होंने हमारे संग नहीं रहे तो மோசையோடு ஆண்டவர் இருக்கபடினாலதான் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் மீட்டு கொண்டு வந்தார். मूसा के साथ परमेश्वर है, इसलिए इजराइल लोगों को वहां पर से छुड़ा कर அவர் लेकर आए। பயந்து போய் இருந்தாரு. वो डरते हुए थे, நான் போக மாட்டேன்னு मैं சொன்னாரு. नहीं जाऊंगा करके बोले ஆனா हैं। என்ன செய்தாங்க? उन्होंने क्या किया है? நான் உன் கூட இருப்பேன். मैं तेरे संग रहूंगा। என் ஜனங்கள் எவ்வளவு உபத்திரப்படுதாங்க. मेरे प्रजा ने कितने நம்ம ஆளுங்க இருக்கும் ஒரு மோசை மாத்திரம் தெரிந்து मेरे கொண்டாங்க. प्रजा को कितने दबाव के साथ है, मैं அதனால उससे இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டாங்க. यदि आज हमें उन परिवार से छुड़ाए हैं, உன் குடும்பம் இன்னைக்கு பாவத்துல இருக்கு. यदि आपकी परिवार एक கணவர் पाप से பிள்ளைகள் है, பாவத்துல இருக்காங்க. पति और बच्चे भी पाप के साथ है, நீ ஜெபம் பண்ணு. ये तुम प्रार्थना நான் करो, உன்னோடு இருக்கேன். मैं तेरे संग அந்த रहूंगा। பாவத்தை விட்டு வருவாங்க. वो पाप छोड़कर आएंगे, அந்த பாவத்துல இருந்து ரட்சிக்கப்படுவாங்க. पाप से उद्धार पाएंगे। இதை நம்ம விசுவாசிக்கும் போது इसे हम विश्वास रखते நம்முடைய समय குடும்பங்கள் ரட்சிக்கப்படும். हमारे परिवार उद्धार पाएंगे। எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் कितनी बड़ी पाप हो सकती है, கர்த்தர் விடுவிப்பார். प्रभु ने छुड़ाएंगे। ஆண்டவர் நம்மளோடு இருக்கணும். प्रभु हमारे संग रहना है। ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னா यदि प्रभु हमारे संग नहीं तो நம்ம செய்யற காரியம் ஒண்ணுமே हम வைக்காது. जो कुछ करते हैं वो काम व्यर्थ है। ஆண்டவர் மாத்திரம் நம்மளோடு यदि இருக்கணும். प्रभु हमारे संग रहना அது है, நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் उसे हर पल के நம்ம लिए நோக்கி हम பார்க்கணும். उनके जरिए से देखना है। அதனால இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின தேவன், इस्राएल लोगों को अगुवाई करने वाला परमेश्वर, பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு கொண்டு வந்த தேவன், दूध मधु बहने वाले उस देश में लेकर जाने वाला परमेश्वर। நம்மளும் இன்னைக்கு பரம கானானுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கோம். हम भी स्वर्गीय कानान के लिए हम तैयार के இந்த साथ உலகத்தை हैं। விட்டு நம்ம ஒரு நாள்ல கடந்து एक போயிருவோம். जगत छोड़ के एक दिन जाना நம்ம पड़ेगा, பரலோகத்து போகணும். हम स्वर्ग राज्य जाना है। அதுக்கு வழியா ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு அறிவித்து கொண்டு उसके இருக்காங்க. लिए मार्ग हर एक पल प्रभु ने हमें दिखाता है। இந்த உலகத்துல எது இருக்கோ எது இல்லையோ, யாரு நேசிக்காங்களோ நேசிக்கலையோ, इस संसार में कुछ है क्या नहीं, कौन हमें प्रेम करता है क्या नहीं, ஆண்டவர் நம்மளை நினைத்தருள்ல. प्रभु हमें स्मरण किया है। ஆண்டவர் நம்ம கூட இருக்காங்க. प्रभु हमारे संग रहता है। மோசே கூட இருந்த ஆண்டவர், मूसा के साथ रहने वाला परमेश्वर, ஆபிரகாம் கூட இருந்த ஆண்டவர், अब्राहम के साथ रहने वाला परमेश्वर, நம்மை அழைத்த தேவன் हमें बुलाने वाला நம்ம परमेश्वर கூடயே இருக்காங்க. हमारे संगी रहता அது है। மாத்திரம் நம்ம மறந்து போகாம उसे कभी नहीं भूलना है। நமக்கு வருகிற ஆபத்துல, இக்கட்டுல, நமக்கு வருகிற சோதனையில हमारे लोग संकट में, विपत्ति में, ஆண்டவர் परीक्षा में, மாத்திரம் நம்ம விசுவாசி நிற்கும் போது यदि प्रभु के पर विश्वास रखकर खड़े रहते समय இந்த கானான் தேசத்துக்கு நம்மளை கொண்டு इस போவார். कानान देश में हमें लेकर जाएंगे। அவர் வாக்கு பண்ணிட்டாங்க. वो प्रतिज्ञा किया है। ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. अब्राहम, याकूब, ईसा के संग एक वाचा किया है। இன்னைக்கு நமக்கு பரம கானான आज வச்சிருக்காங்க. हमारे स्वर्गीय कानान को रखे அதை हैं। சுதந்திரிக்க விடாதபடி उसे सुगंधरा ना करते हुए பிசாசு நம்ம கூட போராடுவோம். शैतान हमारे साथ मल्लयुद्ध करेगी। அதான் கடந்த வாரத்துல அம்மா பேசினாங்க. पिछले हफ्ते में माँ जी ने बोले हैं, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும், प्रभु हमारे प्रजा को कभी नहीं त्यागता है। கர்த்தர் தம்முடைய சுதந்திரத்தை प्रभु अपने सुगंधरा को கைவிடாமலும் இருப்பார். कभी नहीं छोड़ता है। அப்ப நம்மளை நெகிழ விடாமலும் हमें कभी नहीं त्यागता है। நம்ம அவர் சுதந்திரமா இருக்கும். हम उनकी सुगंधरा है, ஒருபோதும் கைவிட மாட்டார். कभी नहीं छोड़ता है। பட்டது போல சில நேரம் நமக்கு தெரியும். त्यागा परिस्थिति के समान हो सकती है, ஆனா ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுது? लेकिन प्रभु के वचन क्या कहता என் है? உள்ளங்கையில உன்னை வரைஞ்சு வச்சிருக்கேன். मेरे हाथों में रचा लिया हूँ, நீதான் எப்போது எனக்கு முன்ன तू இருக்க. मैं हर पल मेरे நான் साथ, எப்படி உன்னை கைவிடுவேன்? मैं तुझे कैसे ஆனா அந்த छोड़ूंगा? வார்த்தை எல்லாம் சில நேரம் நமக்கு தெரியாம लेकिन மறந்து उस போயிடும். वचन कभी हम भूल चुक में हो அந்த जाते வார்த்தை हैं। மாத்திரம் நம்ம விசுவாசிக்கும் போது शब्दों का विश्वास करते समय கர்த்தர் நம்மளை என்ன செய்தாரு? प्रभु हमें क्या करता है? நினைத்தருளி हमें सुमरण रखकर கானானுக்கு, பரம கானானுக்கு கொண்டு स्वर्गीय போகும்படியாக कानान में ले जाता நம்மை है, அழைத்தும் இருக்கிறார். हमें बुलाकर खड़े हैं। ஒரே
அதிகாரம் ஒரே அதிகாரம் படிப்போம். 1 சாமுவேல் पहले सामुएल 1ஆம் அதிகாரம் पहला अध्याय 10-11 படிப்போம். 10-11 पढ़ेंगे। அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகர் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். அல்லேலூயா. हालेलुया। இங்க அண்ணாள் அம்மாவை பார்க்குறோம். நம்ம यहाँ पर अन्नाल को हम देखते हैं, அவங்களுக்கு என்ன குறை? பிள்ளை இல்லை. उनके लिए क्या कम है? उनके लिए संतान नहीं थी। குழந்தை இல்லைனாலே எல்லாருமே அற்பமா தான் संतान பார்ப்பாங்க. नहीं थे, सभी लोग तुच्छ माना गया है, அற்பமா பார்ப்பாங்க, அற்பமா பேசுவாங்க. तुच्छ गिना जाते हैं, तुच्छ भाव बोलते हैं, இதெல்லாம் சகிக்கன்னா ரொம்ப கஷ்டம். और उसे सहन करना पड़े तो बड़ी कठिनाई बात ஆனா है। அண்ணாள் அம்மாவுடைய கணவர் என்ன சொல்றாரு? लेकिन अन्नाल माझी के पति क्या बोलता है? 10 பிள்ளை பார்க்கல, நான் உனக்கு மேலா இருக்கேனே, 10 बालक से बढ़कर मैं तुम्हारे साथ हूँ, நீ ஏன் கவலைப்படுத? तू क्यों चिंता करती நீ है? ஏன் சாப்பிடாம இருக்க? तू क्यों भोजन नहीं करती है? ஆனா இந்த உலகத்துல மனுஷங்க அப்படி சொல்லுவாங்களா? लेकिन संसार के मनुष्य से பிள்ளை बोलेंगे, இல்லைன்னா நான் 2வது கல்யாணம் முடிப்பேன். बच्चे नहीं तो मैं दूसरे शादी करूंगा। ஆனா எல்கானா அப்படி சொல்லல. लेकिन हेल्काना ऐसे नहीं कहा है, 10 பிள்ளை பார்க்கல, நான் மேலா இருக்கேன் உனக்கு. 10 बालक से बढ़कर मैं அதனால तुम्हारे நீ साथ- ஏன் சாப்பிடாம இருக்க? अन्नाल तू क्यों खाना நீ नहीं ஏன் खाती? அழுது तू கொண்டிருக்க? क्यों रोती है? அவ சக்கலத்தி சொல்லிட்டு போட்டோம். वो दासी बोलने दे, எவ்வளவோ தேய்ச்சினாலும் कितने भी तसल्ली बोलेंगे। ஆண்டவருடைய பாதத்துக்கு போயிட்டாங்க அண்ணாள் அம்மா. अन्नाल माजी ने प्रभु की चरणों में गए हैं, தன்னுடைய பாரங்களை எல்லாம் ஊற்றிட்டாங்க, अपने बोझ को डाल दी है, கண்ணீரை ஊற்றிட்டாங்க. आंसू को बहने लगी। அழுது கொண்டு இருக்கதே பார்த்து எலியா என்ன சொல்றாங்க? वो रोते हुए देखकर एलिया ने क्या कहता है? இந்த காலம் பெண்கள் குடிக்காங்க, அந்த காலம் அதே மாதிரி குடிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. जो इस समय में उस समय में भी लोग ने पी रहे थे, அதனாலதான் எலியா கேட்காங்க, என்ன குடிச்சிட்டு வந்து நீ சபையில இப்படி புலம்பிட்டு இருக்க? इसलिए एली पूछने के तुम मतवाला कर कर आई क्या? அந்த காலத்துல என்ன நடந்தோ அது இந்த காலத்துல उस நடக்குது. दिनों में क्या हुआ था, इस दिनों में भी इसी हो रही है। இப்போ நிறைய பெண்கள் மதுபானத்தை வாங்கி வச்சுட்டு இப்படி आज போவாங்க, भी कई महिलाओं ने दारू को लेकर जाती है, கள்ளு கடைக்கு போவாங்க. वैसे वो उसे அப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க. वैसे बहुत महिला है, வாலி பிள்ளைகள் இருக்காங்க. जवान बच्चे भी है, பிறந்த நாள் பார்ட்டிக்கு போறாங்க, என்ன செய்தாங்க? कई प्रकार की जो पार्टी में जाते हैं, மதுபானம் குடிக்காங்க, जो उसे पीकर वो கஞ்சா खाते हैं, குடிக்காங்க, और गंजा मारते हैं, வீட்டுக்கு வர வழி தெரியாம இருக்காங்க. घर पे आने के लिए मार அதனால देते हैं। எத்தனையோ பிள்ளைங்க சீரழிக்கப்படுதாங்க. लेकिन कितने महिलाओं ने ஆனா அண்ணாள் அம்மா அப்படி இருக்கல. लेकिन इस अन्नाल தேவ சமூகத்துல தண்ணீர் தன்னுடைய கண்ணீரை ஊத்துனாங்க. प्रभु के समूह में विलंब करने लगी। ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை தருவீர் என்றால் प्रभु हमारे लिए मेरे लिए एक संतान நான் देंगे, அதை உமக்கென்று வளர்ப்பேன். मैं उसे तुम्हारे लिए दूंगा। அப்படிப்பட்ட ஒரு பொருத்தனையோடு கூட அண்ணாள் அம்மா ஜெபம் பண்ணாங்க. वैसे एक मन्नत के साथ अन्नाल माजी ने प्रार्थना ஆனா करती है। இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த பொருத்தனை இல்ல. लेकिन आज हमारे जिंदगी में इस प्रकार की मन्नतें நான் नहीं। எனக்கு நீர் ஆண் பிள்ளையை தருவீர் என்றால் यदि मेरे लिए लड़का तुम இந்த देंगे, பிள்ளையை நான் உமக்கென்று கொடுத்துருவேன். इस बच्चों में तुम्हारे लिए दे எவ்வளவு देगा। கஷ்டமா இருக்கும். कितनी कठिनाई है, பிள்ளையே இல்ல, बस संतानी नहीं ஆனா है, எப்படி ஆலயத்துல கொண்டு கொடுக்க कैसे முடியும்? भवन में जाके दे सकेंगे? ஆனா அண்ணாள் அம்மா அந்த பொருத்தனையில இருந்து என்ன செய்யல, கொஞ்சம் கூட மாறல. उस अन्नाल माँ ने उस निर्णय से कभी नहीं हटी है। ஆண்டவர் அண்ணாள் அம்மா இருதயத்தை காண்கிறது. प्रभु ने अन्नाल के हृदय को देखा ஆனா है, ஏலியால அறிந்து கொள்ள முடியல. लेकिन एली ने उसे नहीं குடித்து जानती। வெறித்து இங்க வந்து புலம்பிக் கொண்டு तू இருக்கியே. पीकर यहाँ पर आके तू विलंब करती है। அண்ணாள் அம்மா என்ன சொல்றாங்க? अन्नाल माँ जी ने क्या कहता है? 14-15 படிப்போம். 15-16 पढ़ेंगे। அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அல்லேலூயா. हालेलुया। என்ன சொல்றாங்க? மன கிளேசமுள்ள ஸ்திரீ. मैं तो मन में जो मन में तो मैं அதனாலதான் दुखी என் सा கண்ணீரை रहता हूँ। ஆலயத்தில் வந்து ஊத்தந்திருக்கேன். इसीलिए मेरे आंसू को प्रभु की शरण में நீங்க उंडेलने எத்தனை लगे। பேர் மன கிளேசமா ஆலயத்துல வந்து आज கண்ணீர் कितने ஊத்துறோம்? लोग मन में दुख के साथ बैठे हैं। ஆண்டவர் சமூகத்துல ஊத்தும் போது प्रभु के समूह में उंडलते கர்த்தர் समय நிச்சயமா நம்முடைய கண்ணீரை प्रभु காண்கிறார். नीचे हमारे आंसू को देखता है। நம்ம கண்ணீரை கண்டு அவர் கடந்து போக முடியாது. हमारे आंसू को देख पार நம்ம करके என்ன விண்ணப்பம் செய்தோமோ हम कितने कृति है। ஆலயத்துல இல்ல, நம்ம அந்தரங்கத்துல நம்ம வீடுகள்ல இருந்து हम गुप्त में वो कर हमारे घर में ஆண்டவர் சமூகத்துல நம்ம கண்ணீரை ஊற்றும் प्रभु போது के समूह में आंसू को
को उंडलते समय இப்ப ஆலயத்துல வந்து நம்ம கண்ணீரை ஊத்துனா இப்படி ஏலி மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க. अभी भवन में आके आंसू बहेंगे जो एली के இவன் समय என்ன में இப்படி வந்து அழுதான். ये क्यों ऐसे आके रोती है? ஆனா நம்ம வீட்டுல அழும்போது लेकिन यदि घर पे रोते समय கர்த்தர் என்ன செய்தார்? प्रभु क्या உன் करता है? கண்ணீரை கண்டேன்னு हमारे சொல்லி आंसू को देखा करते ஆண்டவர் हैं। ஆசீர்வதிக்கிற प्रभु ने தேவனாக आशीष இருக்கிறார். करने वाला அதிலே परमेश्वर है। 19வது வசனம் उससे படிப்போம். 19 वचन पढ़ेंगे उसमें। அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் என்ன செய்தாரு? यहोवा ने क्या किया है? உன் கண்ணீரை கேட்டு उसके आंसू को देखकर என்ன செய்தாங்க? நினைத்தருளினார். उसे सुमरण की அப்ப स्तुति நம்ம किया। இதுல யாரெல்லாம் நம்ம பார்த்தோம்? हम कितने लोगों को हम देखे हैं? ஆபிரகாமை பார்த்தோம், अब्राहम को देखे हैं, லோத்துவை பார்த்தோம், लोत को देखे हैं, இன்னும் நம்ம தாவீதை हम பார்த்தோம், दाऊद को देखे हैं, அன்னாளமை பார்த்தோம், अन्नाल को हम देखे हैं, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தோம். इस्राएल लोगों को हम देखे हैं। எல்லாரும் கர்த்தர் நினைத்தருளினார். सभी को प्रभु ने सुबह எந்த நாட்கள நம்மை கர்த்தர் நினைத்தருளினார். आज के दिन प्रभु हमें स्तुति அந்த रखता கர்த்தர் है। நம்ம பக்கமா இருக்கணும். यहोवा हमारे साथ रहना बोलेगे तो கீழ்ப்படியணும். முதல்ல आज्ञा पालन करना है। எல்லாவற்றையும் பார்க்கலும் கீழ்ப்படிதலே உத்தமம் என்று सभी से நம்ம बढ़कर பார்க்கிறோம். आज्ञा पालन करना उत्तम है। நோவாவை அழைத்த மாத்திரத்தில் नोहा को बुला है अपने கீழ்ப்படிந்தார் என்று பார்க்கிறோம். आज्ञा पालन किया करके देखते हैं। ஆபிரகாமை தேவன் அழைத்தார். अब्राहम को प्रभु ने கீழ்ப்படிந்து வந்தார். आज्ञा पालन कर உன் आने ஜனத்தை लगे। விட்டு எனத்தை விட்டு. तेरे प्रजा तेरे लोग छोड़। அண்ணா ஆபிரகாம் கேட்கல, நான் எங்க போனேன் எங்க வரணும் கேட்கல. अब्राहम ने नहीं सुना कहाँ जाना कहाँ आना कर कर। இன்னைக்கு நம்ம அப்படி பட்டு போக முடியுமா? आज हम ऐसे जा सकेंगे? கையில ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே, எங்க போவேனா? हाथ में कुछ नहीं प्रभु, நம்ம हम எப்படி कहाँ போவோம்? जाएं? मैं कैसे அங்க போய் जाएंगे? நான் எப்படி சாப்பிடுவேன்? हम कैसे भी खाना எப்படி खाऊंगा? சாய குடிப்பேன்? कैसे भी चाय पीऊंगी? இப்படிதான் நம்ம என்ன செய்வோம்? ऐसे हम क्या करेंगे? நம்ம கேட்போம். हम அப்படியெல்லாம் கேள்வி கேட்கல. वैसे प्रश्न ना करते हैं। அதனால ஆபிரகாம் ஜெபம் பண்ணாரு. अब्राहम ने प्रार्थना किया। அவருடைய ஜெபத்தை கேட்டு उनकी प्रार्थना को லோத்து குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றினார். लोत के परिवार को परमेश्वर संभाला है। அதே போல நம்ம நோவாவை பார்த்தோம். वैसे नोआ को देखे हैं, படிந்து आज्ञा पालन कर कर என்ன செய்தாங்க? பேழையை உண்டு பண்ணாங்க. जहाज को बनाए थे। அவருடைய குடும்பம் காக்கப்பட்டுச்சு. उनके परिवार की रक्षा மிருக की। ஜீவன்கள் காக்கப்பட்டுச்சு. उनकी सारे पशुओं की संभाला है। நம்முடைய குடும்பமும் हमारे परिवार காக்கப்படணும் அப்படின்னா बचाए जाने बोले ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். प्रभु की आज्ञा पालन करना है। மனுஷனுக்கு நம்ம கீழ்ப்படிய கூடாது. मनुष्य की आज्ञा पालन नहीं करना ஆண்டவருக்கு है। கீழ்ப்படிது ஆண்டவர் ஒருத்தருக்கு தான் தெரியும். प्रभु की आज्ञा पालन करना प्रभु ही जानते हैं। கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம ये எதிர்த்து कहा कि भय माने वाला भय होना है। அப்போது கர்த்தர் நம்மளை तब ஆசீர்வதிப்பார். प्रभु ने हमें அப்போது आशीष, நம்மளை கர்த்தர் तब நினைத்திருக்கிறார். प्रभु ने हमें सुमरण करता நம்ம है। எல்லாரும் கானானுக்கு பயணத்துக்காக தான் தொடர்ந்து வருகிறோம். सब कानान देश के लिए यात्रा के लिए हम आते हैं। உலகம் எப்படியோ போய் கொண்டு இருக்கு. जगह संसार तो कैसे ஆனாலும் जाए, பரலோகத்தை நம்ம என்ன செய்தோம்? வாழ்த்து நாடுகிறோம். लेकिन स्वर्गराज को हम खोज रहे हैं। எவ்வளவு பெரிய இக்கட்டு வந்தாலும் कितने बड़े दबाव அந்த है, இக்கட்டிலும் கர்த்தர் நம்மள கூட उस இருக்கார். संकट में भी प्रभु हमारे साथ है। கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற प्रभु हमें தேவன். आशीष करने वाला है। நம்ம எல்லாரும் கண்களை हम மூடி सब आंसू बंद करेंगे, जोम। प्रार्थना करेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பி உள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பி உள்ளே. உம்மைத்தானே நம்பி உள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். உன் சமூகம் குடியிருந்து சத்தியத்தை உணவாக்கிறேன். உம் வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கிறேன். உம் சமூகம் குடியிருந்து சத்தியத்தை உணவாக்கிறேன். உம் வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கிறேன். வாழ்வே
வாழ்த்துகிறேன் உம்மை வணங்குகிறேன் என் இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவேன் ஒப்படைத்தேன் வழிகளெல்லாம் உம்மையே சார்ந்து கொண்டேன் என் இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவேன் ஒப்படைத்தேன் வழிகளெல்லாம் உம்மையே சார்ந்து கொண்டேன் வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன் உம்மை வணங்குகிறேன் வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன் உம்மை வணங்குகிறேன் நீதி நேர்மையெல்லாம் பட்டப்பகல் போலாகும் நீ எனக்குள் இருப்பதனால் எல்லாம் செய்து முடிப்பேன் என் நீதி நேர்மையெல்லாம் பட்டப்பகல் போலாகும் நீ எனக்குள் இருப்பதனால் எல்லாம் செய்து முடிப்பேன் வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன் உம்மை வணங்குகிறேன் வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன் உம்மை வணங்குகிறேன். ஆமென் ஆண்டவரே. हाँ परमेश्वर, கர்த்தர் நீங்க பேசுனீங்க ஆண்டவரே, प्रभु ने अब बातें किया है, இதற்காக நன்றி इसके लिए हम சொல்லுகிறேன். धन्यवाद करते हैं। ஒண்ணும் இல்லையா, हमारे पास कुछ नहीं है, ஆனால் இந்த நாள்ல அக்களை நினைக்கிறேன். लेकिन इस समय में माँ जी को हम याद करते हैं। என் இருதய வேதனையோடு இருக்கிறதா, मेरे हृदय वेदना के साथ है, துக்கத்தோடு இருக்கையா, दुख के साथ है, ஆனாலும் நீங்க நினைத்தருளும் என்று लेकिन आप சொல்லுங்க. सुमरण रखोगे तो कहते நீங்க हैं, நினைத்திருங்க. आप सुमरण कीजिए। கர்த்தர் அக்களுக்கு தனக்கு இறக்க செய்யணும். माँ जी को, पिताजी को दया இந்த कीजिए, ஆயுசு மக்களை கூட்டி கொடுங்க. आप दीर्घायुष दीजिए, நம்ம இந்த பலிபடத்துல வந்து நிக்கணும் ஆண்டவரே. बल से भर दीजिए। கர்த்தர் செய்ய போறதுக்காக நன்றி परमेश्वर ऐसे சொல்லுங்க. करेंगे इसलिए धन्यवाद करते हैं। கர்த்தர் பேசின எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி प्रभु ने சொல்லுங்க. बात किया सारे शब्द के लिए இந்த धन्यवाद। காரணை தாண்டி நடத்துவதற்காக आपके हाथ संभाल कर चला इसलिए धन्यवाद। எல்லாவற்றையும் அப்போ சமத்துல காட்டுகிறேன். सब कुछ पिता की चरणों में देती துதி हूँ। கனம் மகிமை உமக்கு ஒருவருக்கே स्तुति आदर செலுத்துகிறேன். महिमा आपको देती हूँ। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांग के अच्छी बेटा। ஆமென். गीत गाते समय दान लिया जाएंगे, पाठ पढ़ेंगे, काम करेंगे।